எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையாருளே, இதில் பார்க்குறோம் கர்த்தருடைய கிருபையினால் பாருங்கள், இரக்கத்தினால நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய கம்பேஷன், ஆண்டவருடைய இரக்கம் பெரிது, மகா பெரிது என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் பாருங்கள், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நெகேமியா 9:31. இதெல்லாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய இரக்கம் மகா பெரிது. ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்க. இன்னும் கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்று நெகேமியாவில் வாசிக்கிறோம். இன்னும் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறையாக ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே பாய்ந்து செல்லுமா. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, மாறாத வார்த்தை. நன்றாய் நடக்கும், அப்படியே சொன்னபடி நடக்கும். இன்னும் பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த இரக்கத்தை பெறுவதற்கு, இந்த தயவை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? கிருபாசனத்தண்டையிலே ஏற்ற சமயத்தில் காத்திருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளலாம். நாம் காத்திருக்கணும். we have to wait at the feet of God. கர்த்தருடைய பாதத்தில், அதாவது ஜெபம் பண்ணி இந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று வாசிக்கிறோம். இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சித்தார். பாருங்கள், நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. ஆண்டவருடைய சீஷன் கூடவே இருந்த அருமையான சீஷன் பேதுரு கடைசியில் ஆண்டவரை சிலுவையில் அறைய போகும்பொழுது, அவர்களை கைது செய்யும் பொழுது, இந்த மனுஷன் அவரோடு கூட இருந்தான் சொல்லும் பொழுது, இல்லை நான் அவரை அறியேன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவ்வளவு தூரம் கூடவே இருந்துட்டு அவரை தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது என்று பொய் சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதை முன்னாலேயே சொன்னார், நீ இப்படி செய்வே என்று. ஆனால் அவன் சொன்னான், அப்படி செய்யவே மாட்டேன். ஆனால் அதை செய்யும்படியான வேலை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்தார். அப்போது அவனுக்கு ரொம்ப கவலை, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் அவன் மேலே பாய்ந்தது. பாருங்கள் என்ன நடந்தது. ஆண்டவர் மரித்து உயிர்த்து அவர் தன்னை மற்றவர்களுக்கெல்லாம் காண்பித்து அப்படியாக தன்னை வெளிப்படுத்தின பொழுதெல்லாம் இந்த மனுஷன் அப்படியே உடைந்து போய் ஆண்டவரை அப்படியே பற்றி கொண்டான். அவருடைய இரக்கம் அவன் மேல் பாய்ந்தது. அவன்தான் பாருங்கள் எழுந்து நின்று, ஆண்டவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு இந்த மனுஷன்தான் பாருங்கள் அவரை குறித்து தைரியமாக பேசினான். சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின பேதுரு இரக்கம் பெற்றவனாக, அவருடைய ஊழியனாகவே, தி பெஸ்ட் மேன் டு ஒர்க் ஃபார் த லார்ட், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு சிறப்பு மனுஷனாக அவன் மாறுபடி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் தவறு செய்திருக்கலாம், குறை பண்ணியிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். இப்பொழுது அறிக்கையிட்டு அவைகளெல்லாம் விட்டு நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோமா? நம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் பேதுருவை போல் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேனே என்று கவலைப்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, அவர்களுக்கு நீர் மன்னியுமப்பா, அவர்களுக்கு நீர் மன்னியும், அவர்களுக்கு புது வாழ்வை கொடும். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இறங்கி அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடும். ஆண்டவரே, எப்படி பேதுருவை வல்லமை வைத்தீரோ அதே போல வல்லமுள்ள பட்டயங்களாக இந்த பிள்ளைகளை மாற்றும். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரணத்துக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் துக்கம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். வரும் ஜூன் 7ஆம் தேதி
காலை 9:30 மணிக்கு சாமுவேல் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார். அவர் ஜீவனால் நாம் நிரம்ப போகிறோம். அற்புதத்தை பெற அனைவரும் மாறி நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 6,95,000. மேலும் தொடர்புக்கு 6380752311. மறந்து விடாதீர்கள், வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.